வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெவடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கல்யாண மண்டபத்துல முத்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான்னு மனோஜ் பரப்பி விட அது ரொம்ப பெருசா புகஞ்சு கடைசியில மீனாவும் ரவியும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. முத்து ஒரு வழியா தான் குடிக்கலன்னு நிரூபிச்சு இதோ அந்த 2 பேர் தான் குடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க தான் அப்படின்னு காமிக்க, பாஸ் நீங்க குடிக்காமயே உங்க பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, பேசாம 2 ரவுண்டு குடிச்சிட்டே மாட்டியிருக்கலாம் அப்படின்னு அந்த 2 குடிமகன்களும் சொல்ல முத்து பார்க்க மீனாவும் ரவியும் முறைக்கிறாங்க. உடனே முத்துவும் அது என்னமோ சரிதான்டா, தப்பு செய்யாம கெட்ட பேர் வாங்குறத விட செஞ்சுட்டே வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்ல கரெக்ட்ங்கிறாரு ஒருத்தர். பாஸ் அப்போ ஒரு கட்டிங் போடுறது அப்படின்னு அவர் சொல்ல உடனே பதறாரு முத்து. அதெல்லாம் ஒண்ணு வேணா, 2 பேரும் கிளம்புங்கடா, போங்க போய் வேலை பாருங்கன்னு சொல்ல சரிங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 2 குடிமகன்களும் கிளம்புறாங்க. முத்து ஸ்டைலா கைய பின்னாடி கட்டிட்டு இப்பவும் சொல்லுவியா பொய் சொல்றேன்னு அப்படின்னு முத்து கேட்க, ஏதோ நீங்க தண்ணி அடிச்சிட்டீங்களோன்னு தெரியாம கவலையில கேட்டுட்டேன், அதான் இல்லன்னு தெரிஞ்சிருச்சுல்ல விட்டுருங்களேன் அப்படின்னு மீனா கேட்க, அதை எப்படி விட முடியும், ஒருத்தன் சொல்றேன் நம்ப மாட்டேங்கிற, அப்புறம் நீ எல்லாம் என்ன பொண்டாட்டி அப்படிங்கிற முத்து தம்பிக்கிட்ட திரும்பி, டேய் நான் என்னைக்காவது உங்ககிட்ட பொய் சொல்லி இருக்கிறேனாடா, நீயும் நம்ப மாட்டேங்கிற, நீ எல்லாம் என்னடா தம்பி அப்படின்னு முத்து கேட்க, சாரிடா மன்னிச்சிடு, ஏதோ கன்ஃபியூஷன் அப்படின்னு ரவி மனசார சாரி சொல்றாரு. அப்படி என்ன கன்ஃபியூஷன், முத்துன்னா குடிகாரன்னா இல்ல அப்படின்னு முத்து ரொம்பவே வருத்தத்தோட கேட்க, சாரிங்க நீங்க குடிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க அதான் அப்படின்னு மீனா சொல்ல, சொன்னாங்களா, யார் சொன்னான்னு முத்து கேட்க, யாரோ சொல்லிட்டு போறாங்க விடுங்க, இப்ப அதுவா பிரச்சனைன்னு மீனா கேக்குறாங்க. இப்ப யார் சொன்னாங்கன்னு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். டேய் ரவி உனக்கு தெரியுமாடா அப்படின்னு முத்து கேட்க, இல்ல எனக்கு அண்ணி தான் சொன்னாங்க அப்படின்னு ரவி தப்பிச்சுக்க, சரி அப்ப நீ சொல்லு, யார் உங்ககிட்ட வந்து நீ என்னை சந்தேகப்பட்ட அப்படின்னு முத்து கேட்க, உங்க அண்ணன் தான் உங்க அம்மா கிட்ட சொல்லி அத்தை மாமா கிட்ட சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அவன் பார்த்த வேலையா இது, எங்க இருக்க அந்த ஓடுகாலி, அவனுக்கு இதே வேலையா போச்சு, என் மேல பழி போடுறதுன்னா அவனுக்கு ஜாலியா இருக்குல்ல, இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ற அப்படின்னு முத்து வேகமா கோவமா கிளம்ப 2 பேரும் புடிச்சுக்கிறாங்க. ஏங்க ஏங்க வேணாம் சொன்னா கேளுங்க, வேண்டாம் விடுங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அது எப்படி தண்ணியே அடிக்காதவனை அடிச்சேன்னு சொல்லலாம், நீ பேசாம இரு அப்படின்னு முத்து வேகமா கிளம்பி வர, டேய் வேணாண்டான்னு ரவியும் பின்னாடியே வர்றாரு. இங்க மண்டபத்துல ரோகிணி ஒரு தூண் கிட்ட நிக்க, அந்த தூண்ல ஒரு கைய கொடுத்துட்டு பயங்கர ரொமான்டிக்கா ரோகிணியை பார்த்துட்டு இருக்காரு மனோஜ். எவ்வளவு நேரம் வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளவு அழகு அப்படின்னு மனோஜ் சொல்ல, சுத்தி முத்தி பாக்குற ரோகிணி, அங்கங்க ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து வழிஞ்சிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க. நான் உன்னதான் சொன்னேன், உன்னை விட்டு வேற யார நான் பார்க்க போறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓஹோன்னு வெக்கப்படுறாங்க ரோகிணி. ஐயோ வெக்கத்துல இன்னும் அழகா இருக்கியே அப்படின்னு மனோஜ் ஏகத்துக்கும் வழிய அடி வாங்க போற பாரு அப்படின்னு ரோகிணி செல்லமா சொல்ல, அப்படியே ஞாபகார்த்தமா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மனோஜ் ரோகிணியோட தோல்ல கைய போட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. மனோஜ் எல்லாரும் பாக்குறாங்க விடு அப்படின்னு ரோகிணி ரொம்பவே தயங்குறாங்க. அட யார் பார்த்தா என்ன, மேரேஜ் ஃபங்க்ஷன்னா எல்லாரும் போட்டோ எடுக்க தான் செய்வாங்க, ஏன் பொண்டாட்டி கூட நான் போட்டோ எடுக்கிறேன்னு மனோஜ் போட்டோ எடுக்கிறாரு. நீ அழகா இருக்க, நானும் ஹேண்ட்ஸமா இருக்கேன்ல அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, சூப்பரா இருக்க எடுங்கிறாங்க ரோகிணி. அப்ப இதெல்லாம் ஞாபகம் இருக்க மாதிரி போட்டோ எடுத்துக்குவோன்னு மனோஜ் போட்டோ எடுத்துட்டு இருக்க, ரோகிணியும் சிரிப்போட அழகா போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. போட்டோ அழகா வந்திருக்குல்லன்னு ரோகிணி கிட்ட காட்டி மனோஜ் ரசிச்சிட்டு இருக்கப்போ, அங்க வேகமா வர்ற முத்து டப்புன்னு போனை புடுங்கிடுறாரு மனோஜ் கையில இருந்து. டேய் ஏன்டா போனை புடுங்குற அப்படின்னு மனோஜ் கேட்க, என்னடா நினைச்சிட்டு இருக்க மோட்டி முட்டி, உனக்கு இது வேலையா போச்சாடா அப்படின்னு முத்து கோவமா கேட்க, நான் என்னடா பண்ணேன் அப்பாவியா கேக்குறாரு மனோஜ். முத்துவ ரவி வேணாண்டா வேணாண்டான்னு தடுத்துட்டு இருக்காங்க. நான் தண்ணி அடிச்சதை நீ பாத்தியா, அம்மா கிட்ட போய் நான் குடிச்சேன்னு சொல்லி வச்சிருக்கேன்னு முத்து கேட்க, அது நான் உன்னைய பார்த்தேன் அதனால சொன்னேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னடா பார்த்த நீன்னு கேக்குறாரு முத்து. என்னடா பார்த்த அப்படின்னு அவர் கொஞ்சம் வேகமா எகிற, டேய் 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 அப்படின்னு கொஞ்சம் பம்மறாரு மனோஜ். ஏங்க பேசாம இருங்க வாங்கன்னு இழுத்து பிடிக்கிறாங்க மீனா. ஏன்டா டேய் நான் தண்ணி அடிக்கவே இல்ல, அம்மா கிட்ட போய் தண்ணி அடிச்சேன்னு சொல்லி வச்சிருக்கிற அப்படின்னு முத்து கேட்க, டேய் நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லல, ஏன் போனை கூட என்ன மனோஜ் கேட்க, அதெல்லாம் முடியாது போடா அங்க இருந்து ஓடி போறாரு முத்து. டேய் நில்டா டேய் நில்டா நில்டா அப்படின்னு மனோஜ் துரத்த அவங்க பின்னாடி மீனாவும் ஓடுறாங்க. ஓடிவா ஓடிவா ஓடிவான்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி முத்து ஓடிட்டு இருக்க, டேய் டேய் டேய்னு பின்னாடியே ஓடி வர மனோஜ் முத்துவை பிடிச்சிடுறாரு. டேய் 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 என் போனை குடுறா அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் நான் தண்ணி அடிச்சது நீ பாத்தியாடான்னு முத்து கேக்குறாரு. கையில பாட்டிலோட 2 பேர்கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏண்டா பாட்டிலோட நின்னு பேசிட்டு இருந்தா உடனே தண்ணி அடிச்சேன்னு சொல்லிடுவியா, நான் குடிச்சது நீ பாத்தியாடா
அப்படின்னு முத்து கேட்க, அப்ப குடிக்கிறதுக்கு பேசாம வேற எதுக்கு பேசிக்கிட்டு இருந்த? அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க. டேய் ஓடுகாலி, அங்க பாரு நெறைய பேரு பட்டு வேஷ்டி, பட்டு சேலையோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பொண்ணு மாப்பிள்ளையா? பாட்டில் வச்சிருக்கவனோட பேசுனா நான் குடிகாரனா? நான் குடிச்சத நீ பாத்தியா? அப்படின்னு முத்து மிரட்டிட்டு இருக்கு. இல்லங்கிறாரு மனோஜ். அப்புறம் எதுக்குடா பொய் சொன்ன? நீ அம்மா கிட்ட பொய் சொல்லியிருக்க. அத கேட்டுட்டு வந்து மீனா என்ன திட்டிட்டு இருக்கா? அப்படின்னு முத்து இன்னும் கோவம் தெளியாம திட்டிட்டு இருக்க. டேய் என் போனை குடுறான்னு கெஞ்சிட்டு இருக்காரு மனோஜ். பயங்கர விளையாட்டு மூட்ல இருக்க முத்து அதெல்லாம் தர முடியாது போடான்னு மறுபடியும் ஓடுறாரு. முத்து ஓட மனோஜ் அவரை துரத்திட்டு ஓட, ஏங்க அப்படின்னு மீனாவும் அவங்க கூட ரோஹிணியும் ஓடிட்டு இருக்காங்க. மலேசியா மாமா கட் பண்ண பச்சை மிளகாயோட அப்படியே தட்டு எடுத்துட்டு ஸ்லோ மோஷன்ல திரும்ப முத்து கிச்சனுக்குள்ள ஓடி வந்து அங்க உள்ளர போறதுக்குள்ள கரெக்டா மனோஜ் முத்துவ புடிச்சிடுறாரு. மீனா வந்து முத்துவ புடிச்சிட மனோஜ் மொபைல புடுங்கிடுறாரு. விடுன்னு சொல்றேன்ல, எதுக்கு ஃபங்க்ஷன்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, யாரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? நான் சிவனேன்னு தான் இருந்தேன். ஓ புருஷன் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு முத்து சொல்ல, இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இப்ப போனை குடுங்கங்கறாங்க ரோஹிணி. குடுக்க முடியாது அப்படிங்கிறாரு முத்து. டேய் போனை குடுறா அப்படின்னு மனோஜ் கெஞ்ச, முடியாதுடா சாரி சொல்லு. சாரி சொல்டா முதல்லன்னு முத்து சொல்ல, நான் எதுக்குடா சாரி சொல்லணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, சொல்ல மாட்டியா? அப்ப உன் போனை தர முடியாதுன்னு முத்து திரும்ப போறாரு. டேய் 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 அப்படின்னு மனோஜ் கெஞ்சிக்கிட்டு போக, வெடுக்குன்னு போனை புடுங்குற மீனா, இந்தாங்க போனை புடிங்க அப்படின்னு மனோஜ் கிட்ட கொடுக்க அவர் போனை வாங்கிக்கிறாரு. ரோகிணி மனோஜ் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அங்க இருந்து. முத்து டென்ஷனா அந்த இடத்த கிராஸ் பண்ணி போக, அவர் போன ஒரு செகண்ட்லயே இவர் வெளியே வர்றாரு. இப்படியே மாத்தி மாத்தி கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கப்பல் கல்யாண மண்டபத்துக்குள்ள வர்றாங்க. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு பின்னாடி ரோல உட்கார்றாங்க. மண்டபத்துக்குள்ள வந்துட்டோம், யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரல. பாரு எல்லார் கழுத்துலயும் எப்படி மின்னுதுன்னு. ஒரு 10-15 பவுனாவது தேத்திரலான்னு அவரு சொல்றாரு. தங்கம் விக்கிற விலைக்கு 1 கிராம் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். எல்லாரும் எவ்வளவு நகை போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு அந்த லேடி சந்தோஷமா சொல்ல, போகும்போது உன் கழுத்துலயும் நிறைய இருக்கும் அப்படின்னு அவரு சொல்ல, யாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களே அப்படின்னு அந்த லேடி கேட்க, நீ யார்கிட்டயும் எதுவும் உளராம இரு. எல்லா இடத்துலயும் இப்ப கேமரா எல்லாம் இருக்கு, பார்த்து ஜாக்கிரதையா இருங்கிறாரு அவரு. அந்த லேடி இன்னொன்னு தலையாட்ட பாக்கெட்ல கைய விட்டு எதையோ எடுத்து கொடுக்குறாரு அவங்க கிட்ட. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நகையை அடிச்சிரு, யாருக்காவது சந்தேகம் வந்ததுன்னா அடுத்த செகண்டே நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாங்கிறாரு அவரு. சரிங்க, நீங்களே ஏதாவது அடிக்க முடியுதான்னு பாருங்க சரியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த லேடி எழுந்து போறாங்க. சரி போன இவரு இந்த பக்கம் எழுந்து போறாரு. அப்படியே நோட்டை விட்டுக்கிட்டே அவரு வேறொரு இடத்துல இன்னொருத்தவங்க கூட போய் உட்கார்றாரு. அப்ப முத்துவும் மீனாவும் வர பரசு பரபரப்பா ஓடி வந்து, ஏமா மீனா, முகூர்த்த நேரம் நெருங்க போகுது, பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க, நீ கூடவே இருந்து பவானிய கூட்டிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்ல, சரிங்க அங்கிள் நான் கூட்டிட்டு வரேங்கிறாங்க மீனா. மீனா அந்த பக்கம் போக முத்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காரு. வர்றவரு முதல் வரிசையில இருக்க அப்பா பக்கத்துல ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டு, என்னப்பா பசிக்குதா சாப்பிடுறியான்னு கேக்குறாரு. இப்பதானேடா சாப்பிட்டேங்கிறாரு நம்மளை. மீனா எங்கன்னு கேட்க, அவ பவானிய கூப்பிட போயிருக்காப்பாங்கிறாரு முத்து. ஒன்னும் அவ கூட பிரச்சனை பண்ணலையே அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஏன்பா கேக்குறேங்கிறாரு முத்து. அண்ணாமலை அமைதியா இருக்க, என்ன சந்தேகப்பட்டுட்டு வந்தாலே அதுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஆனா அந்த சமுதாயம் இருக்குல்லப்பா அப்படின்னு முத்து ஏதோ சொல்ல வர, ஆரம்பிச்சிட்டியா சொல்லு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. நாம குடிச்சிட்டு வரும்போது அப்படின்னு முத்து ஆரம்பிக்க, நாம இல்லங்கிறாரு அண்ணாமலை. சரி நான் அப்படின்னு முத்து சொல்ல, சரி சொல்லுங்கிற மாதிரி பாக்குறாரு அண்ணாமலை. நான் குடிச்சிட்டு வரும்போது குடிக்கலன்னு சொன்னாலும் நம்பிடும். நான் சில தடவை குடிச்சிட்டு வந்திருக்கேன், ஆனா மீனா கண்டுபிடிச்சது கிடையாது அப்படின்னு முத்து சொல்ல, அது ஒரு பெருமையா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அது இல்லப்பா, குடிக்காம என்னைக்கு இருக்கிறோமோ அன்னைக்குதான்ப்பா நம்ப மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பாருப்பா, நான் குடிக்கல குடிக்கலன்னு அவ்வளவு தடவை சொல்றேன், நம்பாம என் கூட சண்டை போடுறாப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு முத்து கேக்குறாரு. குடிக்கிற உனக்கே தெரியலங்கிற, எனக்கு எப்படி தெரியணும் செம பல்பு குடுக்குறாரு அண்ணாமலை. என்னப்பா அப்படின்னு முத்து புரியாம கேட்க, பனைமரத்து கீழே நின்னு பாலை குடிச்சாலும் கல்ல குடிச்சேன்னு தான் சொல்லுவாங்கங்கிறாங்க. யார் சொல்லுவான்னு கேக்குறாரு முத்து. பாக்குறவங்க சொல்லுவாங்கடான்னு அண்ணாமலை சொல்றாரு. அதுவரையில இதை இன்ட்ரெஸ்டா பாத்துக்கிட்டு இருந்த விஜயா, இவன் பால் பூத்துல நின்னு பாலை குடிச்சாலே கல்லு குடிக்கிற மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு படுநக்கலா சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு அர்த்தம் அப்படின்னு முத்து கவுண்டர் கொடுக்க பாத்துட்டு இருக்காங்க விஜயா. உங்க பையன் ஓடுகாலி தானே வந்து போட்டு கொடுத்தா, நீங்களும் உடனே அப்பா கிட்ட சொல்லிட்டீங்கன்றாரு முத்து விஜயா கிட்ட. ஆமா, இதுக்கு முன்னாடி நீ விசேஷ நாள்ல குடிச்சதே இல்லையாக்கும் அப்படின்னு விஜயா போண்டா சொல்ல, முத்து ஒரு தடவை நம்ம தப்பு பண்ணிட்டாலும் அதே கண்ணோட்டத்துலதான் நம்மள பாப்பாங்க, அதே கண்ணோட்டத்துலதான் நினைப்பாங்க. சந்தேகப்படுற மாதிரி நீயே நடந்துக்கிற, மீனா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா ஆமா, மூடிக்கேத்த ஜாடிங்கிறாங்க விஜயா. ஜாடிக்கேத்த மூடி, நீ தப்பா சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கரெக்ட் பண்றாரு. நான் கொடுத்து வச்சவன் தான், ஆனா எனக்கு ஒரு டவுட் பாங்கிறாரு முத்து. சொல்லு அப்படின்னு அண்ணாமலை கேட்க,
இல்ல நம்ம அம்மா மாரி ஒரு பொண்டாட்டி உனக்கு அமைஞ்சும், நீ எப்படிப்பா குடிக்காம இருக்கிற? அப்படின்னு முத்து கேட்க, அடிச்சேன்னா பாருன்னு அண்ணாமலை எந்திரிக்க, குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு முத்து சிரிச்சுக்கிட்டே. அண்ணாமலையும் சிரிச்சுக்கிட்டே இந்த பக்கம் திரும்ப, கொழுப்ப பாத்தீங்களா அவனுக்கு? அப்படின்னு விஜயா சிரிச்சிருன்னு முகத்த வச்சுட்டு கேட்க, சொல்லிட்டு போறேன் அவன் விடு. அவனுக்கு தெரியல. ஒருவேளை நான் அப்படியே குடிச்சாலும், அதையும் மாத்த முடியாதுங்கிறாரு அண்ணாமலை. அப்ப நான் அவ்ளோ கொடுமைக்காரியான்னு விஜயா கேட்க, கல்யாணம் நடக்குதுன்னு பேச்ச மாத்திடுறாரு அண்ணாமலை. விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. இங்க பவானி ரூம்ல கதவை தட்ட மாப்பிள்ள கொடுத்து வச்சவரு தான் அப்படின்னு பேசிட்டு இருக்க பவானியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க போய் கதவை திறக்க போறாங்க. மீனா உள்ளர வர எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. பவானி மணமேடை கூப்பிட்டாங்க வாங்குறாங்க மீனா. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே இவங்க தான் அப்படின்னு பவானி அவங்க கிட்ட சொல்ல, எத்தனை தடவை இத சொல்லுவ அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்ல, பாருங்க இவளுக்கு எப்ப கல்யாணம்னு முடிவாச்சோ அப்பையில இருந்து உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்ல, பவானி நாங்க இதுல எதுவுமே பண்ணல. அப்பா அம்மா சம்மதத்தோட தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியா இருந்தீங்கல்ல, உங்களோட அந்த குணத்துக்காக தான். சரி வா மேடைக்கு வர சொல்லி இருக்காங்க போலாமா, அந்த மாலை எடுங்க அப்படிங்கிற மீனா மாலை வாங்கி பவானி கழுத்துல போட்டு விட்டுட்டு சாரிய அட்ஜஸ்ட் பண்ணி விட்டதுக்காக கீழே குனிறாங்க. என்னம்மா பண்றீங்க? என்ன கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாங்கன்றாங்க ஒரு லேடி. ஒரு நிமிஷம் இத வந்துருவாங்கன்னு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு மீனா எழுந்திருக்கிறாங்க. என்ன எல்லாம் சரியா இருக்கு இல்லன்னு ஒரு தடவை செக் பண்றாங்க மீனா. என்னக்கா எல்லாம் சரியா இருக்கான்னு இன்னொரு பொண்ணு அதே கேள்வியை கேட்க, பார்த்து முடிக்கிற மீனா எல்லாம் சரியா இருக்கு வாங்க போலாங்கிறாங்க. அப்ப கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு, பவானி நேத்து நைட்டு ஒரு நெக்லஸ் போட்டிருந்தியே அது ரொம்ப நல்லா இருந்துச்சுடி, அத கூட இப்ப போட்டுக்கலாமேன்னு கேக்குறாங்க. அது வேண்டாம், அது இந்த கலருக்கு நல்லா இருக்காது. மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போவோம்ல, அப்ப போட்டுக்கலாம், அந்த நகையெல்லாம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு பவானி சொல்ல, ஓகே ஓகேங்கிறாங்க அந்த ஃப்ரெண்டு. இதுவே நல்லா இருக்கு போலாமாங்கிறாங்க மீனா. பொண்ணு கிளம்ப ஃப்ரெண்ட்ஸும் கூட கிளம்புறாங்க. வாங்க வாங்க சீக்கிரம் போலாம் வாங்கங்கிறாங்க ஒரு லேடி. ஒரு குழந்தை கல்யாண பொண்ணு கைய பிடிச்சுக்க பவானி நடக்க கூடவே ஃப்ரெண்ட்ஸும் நடக்கிறாங்க. லாஸ்டா போன மீனா திரும்பி நின்னு, ஏங்க நீங்க வரலையான்னு அந்த லேடி கிட்ட கேக்குறாங்க. மீனா நீ தாமா கல்யாண பொண்ணுக்கு ஏத்த தோழியா இருக்க, அவளுக்கு என்ன வேணும் வேணான்னு நீ கரெக்டா சொல்ற. பாரு எந்த நகை போடணும் வேணாம்னு கரெக்டா சொல்ற. அதனால நீ கல்யாண பொண்ணு கூட போமா, நான் ரூம பூட்டிட்டு வந்துடலங்கிறாங்க அந்த லேடி. சரிங்கன்னு மீனா போக, வேகமா வர்ற லேடி கதவை சாத்த போக அவங்க கையில இருந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கீழே விழுந்துருது. பார்த்து மீனா திகைச்சு போறாங்க. அந்த லேடிய அதிர்ந்து போறாங்க. உள்ளர வர்ற மீனா என்ன அதுன்னு கேக்குறாங்க. யார் நீங்கன்னு மீனா கொஞ்சம் பயத்தோட கேக்க, நான் வந்து மாப்பிள்ளை வீடுதான், மாப்பிள்ளை அக்காவோட நாத்தனாரு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, கத்திரிக்கோல் எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க மீனா. அது வந்து நான் எல்லாருக்கும் பூ கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேனா, அப்புறம் மல்லிகைப்பூ வந்ததெல்லாம் நான் தான் கட் பண்ணி கொடுத்தேன். சரி அப்புறம் மத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா எப்படி கட் பண்ணி கொடுக்கறது, அதுக்காக தான் இந்த சிசரை நாமளே வச்சுக்கலாம்னு வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, சந்தேகத்தோட மீனா பாக்குறாங்க. என்னம்மா என்னையே சந்தேகப்படுறியா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மேலேயே சந்தேகமா அப்படின்னு அந்த லேடி கொஞ்சம் மிரட்டலா கேட்க, ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, சிசர் இப்படி கையில வச்சிருக்கீங்களே எங்கேயாவது குத்திட்ட போகுதுன்னு சொல்ல வந்தேன், வாங்க போலான்னு மீனா சொல்ல, அப்படின்னு அனர்த்தலா அந்த லேடி வெளியே வர்றாங்க. வெளியே வர்ற மீனா சாவிய கூடன்னு ஒரு பொண்ணுகிட்ட வாங்கி அந்த ரூம போட்டுறாங்க. மறுபடியும் ஒரு தடவை அந்த பொண்ணுக்கு மாலர் ட்ரெஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக, வாங்க போலான்னு மீனாவும் கூட போக, அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்கிறாங்க. மீனாவும் மத்த லேடிஸும் சேர்ந்து கூட்டிட்டு வர, உனக்கு மேக்கப் ரொம்ப அழகா இருக்கு பவானின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்றாங்க. மொத்தம் ஒரு பக்கம் போன்ல பேசிட்டு இருக்காரு. டேய் அந்த பக்கம் டிராபிக்கா இருக்கும்டா, அந்த பிரிட்ஜ்ல ஏறி இறங்கினா ஈஸி அப்படின்னு முத்து போன்ல பேசிட்டு இருக்க. இங்க பவானிய ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. முத்து போன்ல கத்திட்டு இருக்க, மணப்பெண்ண ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுட்டு இந்த பக்கமா வேகமா வர்ற மீனா முத்துக்கிட்ட வந்து, ஏங்கன்னு கூப்பிட, என்ன மீனாங்கிறாரு. எனக்கு ரொம்ப நேரமா ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, என்ன சந்தேகம், நான் குடிச்சனா இல்லையாண்ணா, இன்னும் நம்பலையா நீ அப்படின்னு முத்து கத்த ஆரம்பிக்க, ஐயோ அதெல்லாம் இல்லங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்புறம் வேற என்ன, என் வார்த்தையில இருந்துதான் உனக்கு எப்பவுமே சந்தேகம் வரும் அப்படின்னு முத்து சொல்ல, இல்லங்க ஒரு அம்மா பொண்ணு ரூமுக்கு வந்தாங்க மீனா சொல்ல, சரி அதுக்குங்கிறாரு முத்து, சொந்தக்காரங்க மாதிரிதான் பேசினாங்க, என்ன கூட பேர் சொல்லிதான் கூப்பிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி அதுக்கு என்னன்னு அவசரத்தனமா கேக்குறாரு முத்து. இல்லங்க அவங்க புடவையில இருந்து சின்னதா ஒரு கத்திரிக்கோல் கீழே விழுந்துச்சு, ஏன்னு கேட்டா பூ வெட்டி கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நான் என்ன ஏதுன்னு கேட்டப்போ என்னையே சந்தேகப்படுறியா, மாப்பிள்ளை வீடு மாப்பிள்ளையோட அக்கா நாத்தனாரோடன்னு என்னென்னமோ சொல்றாங்கங்கறாங்க மீனா. மாப்பிள்ளைக்கு தான் அக்காவே கிடையாதே அப்படின்னு முத்து சொல்ல, ஆமால அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. என் மேல மட்டும் சந்தேகம் வந்தா என்கிட்ட சண்டை போடுறல்ல, அவங்க கிட்ட கேட்க வேண்டியது தானே, அவங்கள விட்டு நீ ஏன் வந்த, அங்கேயே இருந்து எனக்கு போன் பண்ணிருக்க வேண்டியது தானே அப்படின்னு முத்து கேக்குறாரு. இல்லங்க நான் பாட்டுக்கு ஏதாச்சும் கேட்க போய் அவங்க மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களா இருந்து ஏதாவது சண்டை போட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா
அதான் எத்தனையோ கல்யாணத்துல பாத்துருக்கோம்ல. ஒரு சின்ன வார்த்தை விட்டதுக்கெல்லாம் கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. அதான் நான் பயந்துகிட்டு வந்துட்டேன். அப்படின்னு மீனா சொல்ல யோசிக்கிற முத்து, சரி கல்யாணம் முடியட்டும். அந்த அம்மா இங்க எங்கேயாவது இருக்கான்னு பாத்துக்கிட்டே இரு. அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்கன்னு அங்க இருந்து போறாங்க சிஐடி மேடம். முத்து ஸ்டேஜுக்கு கீழே நின்னு இங்க இங்கன்னு பாத்துட்டு இருக்க. ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிற மீனா அந்த பக்கம் இந்த பக்கம் நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ திருமாங்கல்யத்தை கொடுத்து எல்லாத்துக்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு ஐயர் சொல்றாரு. அப்போ அந்த லேடி ஒரு சாவியை போட்டு மணப்பெண் ரூம திறந்து உள்ளர வந்துடுறாங்க. வந்தவங்க கதவை லாக் பண்ணிட்டு அங்க இருக்க ஒரு சூட்கேஸ் எடுத்து அதுல இருந்து ஜுவல் பாக்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்க நெக்லஸ் எடுத்து பேக்ல போடுறாங்க. அவங்க தலையில வச்சிருக்கப்போ ஒரு வாரம் முன்னாடி வச்சது போல இருக்கு. அது கூட எடுக்காமையா கல்யாணத்துக்கு வருவாங்க. வேலை முடிச்சதுன்னு டக்குன்னு ரூமை விட்டு வெளியே வர்றாங்க அந்த லேடி. ஓம் மகாலட்சுமியை போற்றி போற்றின்னு ஐயர் திருமங்கல்யத்தை எடுத்து எல்லார் முன்னாடியும் காட்டுறாரு. ஐயர் கெட்டி மேளம்னு சொல்ல பையன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாரு. எல்லாரும் எழுந்து நின்னு அட்சதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்க. சமையல் வேலையில மும்முரமா இருந்த மலேசியா மாமாவும் பின்னாடி வந்து நின்னு பிளஸ் பண்றாரு. உடனே வழக்கம் போல மூர்த்தி வந்து அண்ணன் என்னன்னு கூப்பிட என்னன்னு கேக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. சீஃப் சமையல்காரரை கூட்டு போயிருக்காங்கல்ல, அவருக்கு பணம் கட்டணுமா அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு கேக்குறாரு மலேசியா மாமா. அவரோட சொந்தக்காரங்க எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு போன் பண்ணி கேட்கவான்னு அவரு கேட்க, இல்ல இல்ல வேண்டாம். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் தொல்லை பண்ண வேண்டாம். நானே குடுக்கறேன். பக்கத்துல எங்கேயாவது ஏடிஎம் இருக்கான்னு கேக்குறாரு மலேசியா மாமா. இங்க கல்யாணம் அப்படின்னு அவரு இழுக்க, அதான் முடிஞ்சிருச்சு இல்லவா அப்படின்னு பிரவுன் பண்ணி அவரும் கிளம்ப, அப்பா என்னப்பா சந்தோஷமான்னு முத்து கேக்குறாரு. ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நினைச்சதை நடத்திட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு முத்து சொல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் பரசு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நிக்கிற மீனா கிட்ட, ஏன் மீனா டென்ஷனா இருக்கீங்க? மேரேஜ் தான் முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்ருதி அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கா. அப்பா நாங்க ரெசார்ட் கிளம்புறோம்ப்பா அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கா. ஆமா 2, 3 நாள் போறேன்னு சொல்லிட்டு இருந்தீல்லங்கிறாரு அண்ணாமலை. ஏண்டா வேலையை விட்டுட்டு 2, 3 நாள் போகணுமாடா? இப்ப எதுக்கு இந்த ரெசார்ட்டுக்கெல்லாம்னு கேக்குறாங்க விஜயா. ஆன்ட்டி நானே கஷ்டப்பட்டு பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணிருக்கேன். நீங்க ஏதாவது பேசி அவனை மாத்திடாதீங்க. கேப் புக் ஆகி வந்துட்டு இருக்கு. ரவி வா போலான்னு ஸ்ருதி கூப்பிட, அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு ரவி சொல்ல, சரிப்பா பாத்து போயிட்டு வாங்கங்கிறாரு அண்ணாமலை. வரண்டான்னு முத்துக்கிட்ட சொல்லிட்டு வரோன்னு எல்லாருக்கும் பைன்னு சொல்லிட்டு ரவி கிளம்ப ஸ்ருதியும் கூட போறாங்க. ஏதாவது நான் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ரவி கிளம்பி போறாரு. இன்னைக்கு ஷோரூமே போகல. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு புலம்புறாரு மனோஜ். ஒரு நாள் தானே என்ன நடந்துற போது பாத்துக்கலாம் இப்ப விடுங்கிறாங்க ரோகிணி. நின்னுட்டு இருக்க அண்ணாமலை ஃபேமிலி கிட்ட பரிசு வர்றாரு. எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க, எல்லாரும் சாப்பிட்டோம். எல்லாம் நல்லபடியா நடந்தது. நாங்க அப்படியே புறப்படுறோங்கிறாரு அண்ணாமலை. என்னப்பா அதுக்குள்ள கிளம்புறீங்க? இன்னும் மறுவீடு இருக்கு அப்படின்னு பரிசு சொல்ல, இல்ல பரிசு எனக்கு நிறைய வேலை இருக்கு. மனோஜுக்கு கடையில வேலை இருக்கு. அதான் உன் கூட முத்துவும் மீனாவும் இருக்காங்கல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அண்ணாமலை கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. முத்து மீனாவால என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா இருக்க போகுது அப்படின்னு பரிசு சொல்ல, என்னமாமா நீங்க எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. பவானி வாழ்க்கையில அவ சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு முத்து சொல்றாரு. சரி பரிசு அப்ப நாங்க கிளம்புறோம். அவங்க இருந்த பாத்துட்டு வரட்டும் நீ வா அப்படின்னு விஜயா கிட்ட திரும்பி சொல்றாரு. சரி அண்ணாமலை போயிட்டு வாங்குறவரு ரொம்ப நன்றிங்கமான விஜயாவை கும்பிடுறாரு. அவங்க அப்படின்னு அமர்த்தலாம் சொல்லிட்டு கிளம்ப, அடுத்த மனோஜ் ரோஹிணியை கும்பிட்டு கிளம்புறாங்க. பரசுவா அந்த பக்கம் போன உடனே என்ன மீனா அந்த பொம்பளை எங்கேயாவது தெரியறாங்களான்னு கேக்குறாரு முத்து. இல்லங்க அவங்க தனியா வந்திருக்காங்களா இல்ல யார் கூடயும் வந்திருக்காங்களா அப்படின்னு எதுவும் தெரியலன்னு மீனா சொல்லாரு. நீ இந்த பக்கம் பாரு நான் அந்த பக்கம் பாக்குறேன்னு திரும்புறாரு முத்து. மண்டபத்தோட ஒரு பக்கம் வாசப்படிக்கு வர்ற மீனா எதையோ பாத்துட்டு, ஏங்க 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 இங்க வாங்க வாங்க, நான் சொன்னேன் இல்ல அந்த அம்மா வெளியில போறாங்கங்க. அவங்க மண்டபத்துக்கு வரும்போது நான் பார்த்தேன். சின்னதா ஒரு ஹேண்ட்பேக் தான் வச்சிருந்தாங்க. இப்ப பாருங்க ஏதோ ஒரு பேக் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு மீனா காட்ட, அந்த லேடி ஒரு ஹேண்ட்பேக்கோட கையில ஒரு பேக்கையும் புடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியான்னு கேட்டு முத்துவும் கீழே ஓடி வர்றாரு. அப்ப அந்த லேடி கூட வந்த ஆளு ஆட்டோவுல உட்கார, அந்த லேடியும் அதோ ஆட்டோல ஏறி உட்கார்றாங்க. அவரு டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து ஆட்டோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. முத்து ஆட்டோ வந்து புடிச்சிட்டு நின்னுட்டு, அண்ணே இவ்வளவு நேரம் இருந்துட்டு கல்யாணத்துல பலகாரம் வாங்காம போறீங்களே அப்படின்னு சொல்ல, திடுக்கிட்டு போன அவரு சமாளிச்சுக்கிட்டு, இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். தான் கிளம்பிட்டோம்னு நிதானமா சொல்றாரு. ஆமா நீங்க 2 பேரும் பொண்ணு வீட்டுக்காரங்களா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களான்னு அந்த லேடியை பாத்துக்கிட்டே முத்து கேக்குறாரு. அவரு பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு இருக்க அதே நேரத்துல அந்த லேடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிறாங்க. சும்மாவே ஆடுற முத்துக்கு சலங்க கட்டி விட்டா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி பாக்குறாரு முத்து சந்தேகமா. அவங்கள முத்து எதுவும் பேசாம போன் எடுக்க, சார் சார் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அங்க கிளம்புறோம்னு அவர் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ண போக, இருங்கண்ணே ஆட்டோவுல போனா லேட் ஆகும். உங்களை சீக்கிரமா கூட்டிட்டு போக வேற ஒரு வண்டி வருது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற முத்து உல்லாசமா ஆட்டோ மேல தாளம் தட்டிக்கிட்டு, ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்
அப்படிங்க ஆட்டோவ விட்டுட்டு படார்ன்னு இறங்கி ஓடுறாங்க 2 பேரும். முத்து அந்த ஆள புடிச்சுட்டு, மீனா அந்த லேடியோட பேக்கையும் கையோட புடிச்சுடுறாங்க. அந்த ஆள் முத்து வரைய, முத்து அந்த ஆள அறையிறாரு. இப்படி மாறி மாறி அடிச்சு புடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல முத்துவோட கை ஓங்கிடுது. முத்துவோட கையில இருந்து அந்த ஆள் நழுவு போக, அந்த லேடி இந்தாங்கன்னு ஒரு பேக்க தூக்கி போடுறாங்க. அத புடிச்சிட்டு அவரு ஓடுறாரு. "ஏங்க புடிங்க" அப்படின்னு மீனா சொல்ல, முத்து டக்குன்னு ஓடி போய் சட்டைய எட்டி புடிச்சிடுறாரு. உடனே அந்த ஆள் பேக்க அந்த லேடி கிட்ட தூக்கி போட, அந்த லேடி புடிச்சிட்டு ஓட பாக்க மீனாவும் புடிச்சு இழுக்குறாங்க. ஒரு கட்டத்துல பேக் கீழ விழுந்துடுது. அத போய் மீனா தூக்க, அந்த ஆள முத்து புடிக்க போக அவரு ஒரு கத்திய எடுத்துக்கிட்டு முத்துவ மிரட்டிக்கிட்டு மீனா கிட்ட வந்து குடோன்னு பேக்க புடுங்கிட்டு ஒரு கத்தியில ஒரு கோடு போட்டு போயிடுறாரு. மீனா அப்படின்னு கத்திக்கிட்டே முத்து அவர புடிச்சு அடிச்சு உதைச்சு பேக்க புடுங்கி மீனா பக்கமா தூக்கி போடுறாரு. அந்த ஆள் மாட்டிக்க முத்துக்கிட்ட அவகிட்ட இருந்து போராடுறாரு அவரு. அந்த லேடியும் அவங்க வீட்டுக்காரர் எப்படியாவது காப்பாத்தணும்னு முத்துவோர போராடிட்டு இருக்காங்க. மீனா ஏங்க வாங்க வாங்கலன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு அந்த பக்கமா போறாங்க. யாராவது வாங்க யாராவது வாங்க அப்படின்னு மீனா கத்த, முத்து என்னாச்சுன்னு பரசும் அவங்க ஒய்ஃப் வேற சிலரும் ஓடி வர்றாங்க. எல்லாரும் புடிங்க புடிங்கன்னு சொல்ல, இதுக்கு மேல இங்க நின்னா ஆபத்துன்னு அந்த திருட்டு கப்பல்ஸ் 2 பேரும் ஓடியே போறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு எல்லாம் பதறிட்டு இருக்க மாமா கூப்பிட்டுக்கிட்டே முத்து மீனா கிட்ட வர்றாரு. மீனா எப்படிமா ஆச்சுன்னு அப்பதான் மீனாவோட கைய பார்த்து பரிசு கேட்க, யாரோ 2 பேர் மேல சந்தேகமா இருக்குன்னு மீனா சொல்லிக்கிட்டு இருந்தா, வந்து புடிச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு பார்த்தோம். அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுனாங்க. அதான் ஆட்டோல ஓட பார்த்தாங்க. அவன் கையில கத்தி இருந்தது. அதான் மீனா கையில ஒரு கோடு போட்டான். பையில என்ன இருக்குன்னு பாருங்கன்னு பதறிக்கிட்டு முத்து மீனாவோட கைய புடிச்சு அழுத்தி புடிச்சு கட்டு போட்டுட்டு இருக்காரு. இதுல இருந்து ஒவ்வொன்னா எடுத்துட்டு இருக்காங்க. அது இதாச்சே, ஐயோ இது பவானியோட நகையாச்சே, கல்யாண பொண்ணு நகையா அப்படின்னு ஒவ்வொன்னா அந்த பேக்ல இருந்து எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு முத்து ரொம்பவே கவலையா மீனாவோட பார்த்து கைய பார்த்து கேக்குறாரு. முத்து இதுவும் என் பொண்ணு பவானி நகைதான்ப்பா அப்படின்னு பரசு அதிர்ச்சியோட சொல்ல, அதான் மாமா இத திருடதான் வந்திருக்காங்க. மீனா அப்பவே கண்டுபிடிச்சிட்டா. சரியா கையும் களவுமா புடிக்கணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கரெக்ட்டா மாட்டுனாங்க. ஆனா எல்லாரும் வரும்போது தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கு. மீனாவுக்கு கையில காயம் பட்டிருக்கே முத்து அப்படின்னு சங்கடமா சொல்றாரு பரசு. ஒண்ணும் இல்ல அங்கிள் பரவாயில்லங்கிறாங்க மீனா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க ஒண்ணும் பதறாதீங்க. பவானிக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம் சரியா, நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்காதீங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. முத்து மீனாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போப்பா அப்படின்னு பரசு கொஞ்சம் பதட்டமா சொல்ல, போற வழியில தான் மாமா ஆஸ்பத்திரி, போகும்போது காட்டிக்கிறேன், நீங்க நகை எடுத்துட்டு உள்ளர போங்க அப்படின்னு முத்து சொல்ல, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட, நகை போனா போகுது, இதனால உனக்கு ஏதாவது ஆயிருந்தானே ரொம்பவே பயந்து கேக்குறாரு பரசு. ஒண்ணும் இல்ல அங்கிள் எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, மாமா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க முதல்ல உள்ளர போங்க, விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, அக்கா நீங்களும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாதீங்கன்னு முத்து சொல்றாரு. நாங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டோம்னு அந்த லேடி சொல்றாங்க. சரி நீங்க முதல்ல உள்ளர நகைய எடுத்துட்டு போங்க, பவானி கிட்ட கொண்டு போய் கொடுங்க, பத்திரமா வைங்க போங்க, நாங்க வர்றோம் போங்க அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் கிளம்ப மீனாவோட கைய பிடிச்சுக்கிறாரு முத்து. என்ன மீனா ரொம்ப வலிக்குதா அப்படின்னு அவர் ரொம்ப ஆதரவா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பரவாயில்லங்கிறாங்க மீனா. உன்னை யாரு முதல்ல அங்க நிக்க சொன்னா, கொஞ்சம் தள்ளி நிக்க வேண்டியதுதானே, வெட்டு ஆழமா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு முத்து கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சின்ன காயம்தான், நீங்க வாங்க பயப்படாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாமான்னு முத்து கேக்குறாரு. வேண்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும், வாங்க போலாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு நடக்க முத்து பின்னாடி போறாரு. சம்மந்தி மண்டபத்துல 2 திருட்டு கேஸுங்க, நகைய திருட பார்த்தாங்க, என் ஃப்ரெண்டோட மகனும் அவங்க மருமகளும் அந்த ஜோடிய புடிச்சு அடிச்சு திருடின நகையெல்லாம் புடுங்கிட்டாங்க அப்படின்னு பரசு மலேசியா மாமா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. அவங்கள நான் பார்க்கணும், அவங்களுக்கு நன்றிய சொல்லிட்டு அவங்களுக்கு மாலை மரியாதை பண்ணணும் அப்படின்னு கிச்சன்ல நிக்கிற மலேசியா மாமா சொல்றாரு. மீனா கையில கட்டோடைய வலியோடய உட்கார்ந்துருக்க, பக்கத்துல உட்கார்ந்த முத்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மேலதாளம் நாதஸ்வர சத்தம் கேக்குது. அவங்க பின்னாடி பரசு அவங்க ஒய்ஃப்னு வர கூட 2 3 பேர் வர்றாங்க. மலேசியா மாமா கையில 2 மாலையை புடிச்சிட்டு எல்லாரும் இவங்கள நோக்கி வர்றாங்க. நாளைய ப்ரோமோவுல மலேசியா மாமா மாட்டிக்கிட்டாரு போல இருக்கு. அண்ணாமலை முன்னாடி வந்து நின்னு, முதல்ல எல்லாரும் என்னைய மன்னிச்சிடுங்க, நான் ஒன்னும் ரோஹிணி பாப்பாவோட மாமா இல்ல அப்படின்னு மலேசியா மாமா கைய கூப்பி சொல்ல, எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது, வெளிய போ போடி அப்படின்னு விஜயா ரோஹிணியோட கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க. ரோஹிணி வெளியே வந்து விழறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ so much ஃப்ரெண்ட்ஸ்.